தொட்டதெல்லாம் துலங்கும், உங்கள் சிந்தனையில் பட்டதெல்லாம் நன்மையாக விளங்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதம் இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலன் இந்த துலாம் ராசிக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. ஒரு சில கவனமாக இருக்க வேண்டியது, உடல்நிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன்றுனா பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் பதில் சேர்த்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். அப்போ வலுவான நிலையில் உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் நினச்சபடி செலுத்தி வெற்றி பெறுகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பிற்பகுதியில் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். அப்போ பணம், தனம், லாப நோக்கமான எண்ணங்கள், அது சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் வருகிற காலகட்டம். இந்த பணம் தனத்தை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன்னா, போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, சார் அவ்வளோ காசு வருது, கையில் கடைசியில் ஒன்றுமே இல்லை, வரது தெரியல போகிறதும் தெரியலன்னு சொன்ன ராசி துலாம் ராசி தான். கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள், ஒன்று மாற்றி ஒன்று. இந்த கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற அந்த செலவு பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி செலவுகள் பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க போன மாதம்லாம். இந்த மாதமெல்லாம் வரவுகளை பற்றியும் நல்ல சிந்தனைகள், குடும்ப சூழ்நிலை பற்றியும் பேசுங்க. அந்த மாதிரி கால சூழ்நிலை வந்தாச்சு. பொருளாதார ரீதியாக நான் கொஞ்சம் விஷயம் சொல்லிவிட்டு போவோம். பொதுவாக அவங்க குடும்ப சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பொருளாதார விருத்தி உண்டு, தன விருத்தி உண்டு, வருகிற பணம் சூழ்நிலை உண்டு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. இதில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், ரொம்ப நாளாக தர வேண்டிய பணங்கள், வர வேண்டிய பணங்கள் வருகிற கால சூழ்நிலை. உங்களுக்கு கௌரவம் ஏற்படும், உங்களுக்கு பப்ளிசிட்டி. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி வரும். இதில் இந்த நேரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் இருக்காங்க, பொலிட்டிக்கலில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீடியா பர்சனாலிட்டி, இவங்களுக்கெல்லாம் நம்பர் 1 பொலிட்டிக்கல் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிக்கு வருது. இந்த மாதத்தை விட்டுறலாமா? ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவரே கலைக்கு காரகன், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு காரகன், நல்லா வளர்ச்சியை கொடுக்க காலகட்டம். நல்ல விஷயமாக பாசிட்டிவான விஷயத்தில் இன்வால்வ் ஆகுங்க. அது சார்ந்த வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சரி, அடுத்து இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். 4ஆம் அதிபதி அவர் வீடு தான். அப்போ இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். இல்லை ஆல்ரெடி கட்டின வீடு வாங்கலாமா, புதுசாக வாங்கி கட்டலாமா, இல்லை இருக்கிற வீடை இடிச்சிட்டு கட்டலாமா அப்படின்னு ஒரு ஆக மொத்தம் வீடு எப்படி பண்ணலாம், இடம் எப்படி, வண்டி வாகனம் எப்படி, இது மாதிரி பொதுவாகவே உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டதில் ஆதாயங்கள் உண்டு. வண்டி வாகனம், எலக்ட்ரிக் வாகனங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்பெசிஃபிக்கான வாகனம் பெயர் எது வாங்கினா வளர்ச்சினா ஜாதக ரீதியாக பார்க்கணும். கோச்சார் ரீதியாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் ஒரு விருத்தியாக உண்டு. கட்டின வீடு வாங்குகிற அம்சம் உண்டு. ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கு, இந்த வீட்டை பண்ணலாம். ஆல்ரெடி சொந்த வீடு இருக்குன்னா அதில் சின்ன சின்ன திருத்த பணிகள், ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஆக மொத்தம் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டதில் உண்டு. இதில் ஒரு கேள்வி வரும், சார் சொந்த வீடு ஆல்ரெடி இருக்குது, வாடகை வருமானம், வாடகைக்கு ஆள் வரமாட்டேறாங்க, வந்தால் கொஞ்ச நாளில் மாறிடுறாங்க, ஏங்க எங்களுக்கு மட்டும்? அதே மாதிரி வேலையாட்கள் பற்றி, சார் வேலையாட்கள் கிடைக்கவே மாட்டுறாங்க, எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியது, இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் போன மாதம் இருந்தது. பொதுவாக இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு வாடகை ஆட்கள் வரப்போகிறாங்க, நல்ல நபராக இருக்கும், உங்களுக்கு ஒத்து வருகிற சூழ்நிலையாக இருக்கும். வேலையாட்களும் சம்மந்தப்பட்டது வந்து வீட்டு வேலையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக வேலையாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியாக வருகிறது. இந்த ராசிக்கு உண்டான மாணவர்கள், இந்த ராசியில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்லோவாக படிக்கிற மாதிரி படித்து போகும்போது நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் போல மாதங்கள் நிறைய அனுபவிச்சிட்டிங்க. ஃபீவர், இந்த கோல்டு சம்மந்தப்பட்டது, அப்புறம் அந்த ஜாயிண்ட் பெயின் சம்மந்தப்பட்டது, இதில் வயசானவங்க சொன்னாங்கன்னா அந்த அசிடிட்டி சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக், இது மாதிரி வியாதிகளில் ஒரு லிஸ்ட்டு போடலாம் துலாம் ராசிக்கு போன மாதத்தில். ஆனால் இந்த மாதத்தில் அப்படி கிடையாது. இனி நல்ல விஷயமாகவே இருக்குது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்லபடியாக இருக்குது. மாணவர்களையும் பயப்பட தேவையில்லை, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ரொம்ப உங்களுக்கு சித்தா மெடிசன், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கங்க. சனியோட காரத்துவம் உடலுக்கும் தலைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும்தான். இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றுங்க, கையெழுத்து போடுறது, அதாவது செக்லிப் சம்மந்தப்பட்டது, சீட்டு சம்மந்தப்பட்டது, இஎம்ஐ, ஃபோன் வருகின்ற ஃபோன் மெசேஜஸ், இமெயில் அனுப்புறது,
இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணிடணும். அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை முன்னாடி நின்று அது நீங்கள் கை காசு விரயமாயிரும். பொதுவாகவே இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டால் கட்டளை நீங்கள் கட்டிகிட்டு இருக்கணும். உங்களோட சிபில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ நீங்கள் கவனமாக இருங்க. அந்த ஒரு இதை மட்டும் பாருங்கள். பொதுவாக சொல்லிடலாம், ஜாதக ரீதியாக இப்படி இருக்குங்க, சில மாதங்கள் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விளையாடலாம். உங்களோட வேலை வேலை சம்மந்தம், வெளிநாடு வேலை முயற்சி செய்தல், வேறு பக்கம் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் எப்போ முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு வெற்றி, ஆதாயம், சக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன தொந்தரவு, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, இந்த மோஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு லைட்டாக ஃபைல்ஸ் மாதிரிலாம் இருந்தது, அந்த பிரச்சனைகளாக இப்போ தீர்வு வந்தாச்சு. நிறைய மருந்துகள் எடுக்கிறது ஃபஸ்ட்டு குறையிறதே நல்ல விஷயம். இந்த ராசிக்கு மருந்தை பற்றி நிறைய பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ கஷ்டங்கள் வந்திருந்தது நிறைய பேத்துக்கு. ஒரு சிலர் தப்பிச்சிருக்கீங்க, அதிலிருந்து அவங்க புண்ணியவானே சொல்லிடலாம். அப்போ உடல்நிலை உபாதைகள் சக்ஸஸ் ஆகக்கூடியது. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உங்களோட குழந்தைகள் நல்ல பேரும் புகழும் பெற போகிறாங்க. தலைமை பொறுப்பு வரும். நல்ல கல்வியில் ஆதாயம் உண்டு. இதில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற பொலிட்டிக்கல், சினிமா, பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். வாய்ப்புகள் தவற விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்டதில், உறவு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனாக, இல்லை தொழில் சம்மந்தப்பட்டது ஃபங்க்ஷன் வரும்போது தொழிலுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. ஏன்னா உறவுகளை கூட நம்ம பின்னாடி சமாதானப்படுத்திக்கலாம். அவங்களுக்கு புரிய வச்சுக்கணும் உறவுகள். ஏன்னா இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக வரும். சினிமா வாய்ப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த சக்ஸஸ் ஆகி நிறைய பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். நிறையா சினிமாக்காரங்க, சீரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் குறித்து துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக வருதுங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய முயற்சிகள் பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. பின் வரும் நல்லா அப்டேட் பண்ணுறேன். இந்த நேரத்தில் உங்கள் 9ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். அப்போ வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது நபர்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட டைஅப் போட வருவாங்க. சார் நான் பிஸ்னஸ் டைஅப் போடுறேன், இது நீங்கள் விளம்பரத்துக்கு சம்மந்தப்பட்டு பேசி கொடுங்க, உங்களுக்கு இந்த வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணங்கள் வருது, இதை கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ வேறு எங்கேயோ பணம் வரும். அதற்கு நீங்கள் அதை வாங்கி மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அம்சம் கூட இருக்குது. சங்கத்தில் பொறுப்பு ஏற்கக்கூடிய அம்சம், ஒரு சமுதாயமாக இருக்கலாம், ஒரு கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு பொறுப்புகள் ஏற்று அதில் வெற்றி பெறக்கூடியது உண்டு. இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? ரொம்ப நாளாக கேள்விக்குறியாக இருந்த தொழில்கள் விருத்தி பண்ணலாமா வேண்டாமா, இந்த நேரத்தில் பண்ணால் எப்படி இருக்கும், பண முடக்கம் ஏற்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த மாதத்தில் விருத்தி பண்ணலாம். வருகிற சில 5 மாதங்கள் தொழில் வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. உங்களுக்கு வேலையாட்கள் உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு பற்றி தகவல்கள் அதை மட்டும் கொண்டு போய் ரீச் பண்ணிடணும். பொதுவாக போர்டு வைக்கணும்ப. இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு தொழில் ஸ்தாபனம் போர்டு, பழைய போர்டை எடுத்துகிட்டு புது போர்டு மாற்றுறது, இந்த சின்ன சின்ன லைட்டுகள் போடுறது, ஏன்னா சீரியல் லைட் சம்மந்தப்பட்டதெல்லாம் போடுறது, இதெல்லாம் போடும் பொழுது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ப்ராடக்டில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ராசி இந்த ராசி. ஏன்னா தராசுங்க, விலையும் குவாலிட்டியும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ராசி தத்துவமே தான். விலையை அதிகமாக வச்சு குவாலிட்டி கம்மியாக கொடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்து விலையை லாபம் கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதுலேயும் பெனிஃபிட் அப்படி ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் வெற்றி பெறுகிற ராசி இது. நிறைய பேர் சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, வெளியூர் ட்ரை பண்ணலாமா, கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு உறுதியாக அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஏனென்றால் 8இல் குரு பயணிக்கும் காலத்தில் பெரும் முதலீடுகள் தவிர்க்கணும்னு சொல்லுவோம். அப்படியே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளிநாடு வெளிமாநிலம், பொதுவாக யூரோப் சம்மந்தப்பட்டது, துபாய், அபுதாபி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும் பொழுது ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தி தன்மைகள் எப்படி போனால் அங்கே நிரந்தரமாக இருப்பீங்களா, டெம்பரவரியாக இருப்பீங்களா, எத்தனை வருடம் இங்கே இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் கணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதை பார்த்துட்டு பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வ கோயில் பராமரிப்பு பணிகள் நடக்கக்கூடிய காலகட்டம், குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வருகிற காலகட்டம், போய் தவறாமல் போயிட்டு வரணும். உறவில் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கும், அதுக்கு கலந்து கொண்டு வாய்ப்பு உண்டு. இப்போ இத்தனை கேள்வி சார் உறவுல கல்யாணம் பற்றி பேசுகிறீங்க, எங்களோட கல்யாணம் குழந்தை பிறப்பை பற்றி சொல்லவே மாட்டீங்களே. இந்த ராசிக்கு பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 9இல் பயணித்து கொண்டிருக்கார், 10இல் வலு குறைகிறார். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது தடையில்லை. அந்த ஆப்போனன்ட் சைடில் அந்த வருகின்ற வரன் சைடு சொன்ன தகவல்கள் ரைட்டாக, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக அவங்க சொல்லுவாங்க, அது கரெக்டானு வெரிஃபை பண்ண வேண்டியது உண்டு.
செவ்வாய் இங்கே நீச்சம் பங்கம் அறிகிற காலகட்டமாக இருக்கனால ஒரு சில தகவல்கள் முன்னுக்கு பின்னாக இருக்க வாய்ப்பு இருக்கிறனால வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதை தவிர மற்றது சக்ஸஸ். இப்போ இதில் 7-9 இருக்கிறனால பரிகாரம் ஆல்ரெடி ஏதாவது வாழை மரத்தை அழிகட்டி வெட்டி பரிகாரம் பண்ணாங்களா, இதில் ராகுக்கே தோஷம் இருக்கிறவங்க, கலஸ்திர தோஷம், தாரா தோஷம், 2 தார தோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஜாதகமாக இருந்தால் என்ன பரிகாரம் செஞ்சாங்க, அந்த பரிகாரம் கரெக்டாக பண்ணிட்டாங்களா வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தடையே இல்லை, மேரேஜ் மேட்சிங் தான் முக்கியம். நட்சத்திர பொருத்தத்தில் அடிப்படையில் போயிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஜோசியர் தேவையில்லை. உங்கள் நட்சத்திரம் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன பார்த்துட்டு போட்டு போயிடலாம். ஆனால் கட்ட பொருத்தம், தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது, 7ஆம் இடம் என்ன, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் எப்படி, இந்த மாதிரி பலது பார்க்க வேண்டியிருக்கு. கூட்ட திசை வருதா அதெல்லாம் பார்க்கணும். அதை அந்த கவனி செலுத்துங்க. குழந்தை பிறப்புக்கு 2வது குழந்தைக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க, குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல செய்தியாக சுப செய்தியாக வருகிற சூழ்நிலை உண்டு. இதை பார்த்துக்கங்க. சரி, இதில் யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்க, பார்த்து தரப்படும். உங்களுக்குன்னு ஒரு சில ராசி எண்கள் இதெல்லாம் இருக்குது, அதை கவனிச்சுக்கோங்க. 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர். இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றியை குறிக்கக்கூடியது. இதில் நிறங்கள்லாம் பார்க்கும்போது பச்சை நிறம், சில்வர் கிரே, வெண்பட்டு நிறம், மெரூன் ரெட் கலர் இதெல்லாம் பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த ராசிக்கு உகந்த கிழமையாக இருக்குது. உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த ராசிக்கு பரிகாரம்ங்கிறது உறுதியாக தேவை. இது என்ன பரிகாரம்னா துலாபாரம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பரிகாரம் தான். 2வது குரு பகவானை நல்லா பாருங்கள், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, அவரை வெள்ளிக்கிழமை என்று சென்று வருவது. பொதுவாக வியாழக்கிழமை போவாங்க, ஏன்னா சுக்கிரன் 8ல் இருக்கிறனால, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு செய்யும் பொழுது 8ல் இருக்கிற தொந்தரவுகள் விலகக்கூடியது, சகலமும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதுதான் உங்கள் இதுக்குண்டானது. இதை தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக விளக்கங்கள் தரோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.